எகிப்தில ரொம்ப பிரபலமான ஒரு பள்ளத்தாக்கு. அதாவது ஒரு ஒரு சுற்றுலா தலம்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு இருக்கிறவங்க பெரும்பாலும் எகிப்துக்கு போனாங்க அப்படின்னு சொன்னா, அந்த சுற்றுலா தலத்தையும் பார்த்துட்டு வராங்க. அந்த சுற்றுலா தலத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்க வந்து நிறைய மன்னர்களுடைய கல்லறைகள் வந்து அந்த சுற்றுலா தலத்தில இருக்கு. அதோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேலி ஆஃப் கிங்ஸ். அந்த வேலி ஆஃப் கிங்ஸ் அப்படிங்கிற இந்த பள்ளத்தாக்கு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நைல் நதிக்கு மேற்கு பக்கத்தில இருக்கு. இந்த மாதிரி 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம ஊர்ல இருந்து போன பல பேர் தன்னுடைய பெயரையும் நாங்க இங்க வந்தோம் தெரியுமா? அப்படிங்கிறத குறிக்கிற விதமா கிறுக்கி வச்சுட்டு வந்திருக்காங்க. கிறுக்கி வச்சுட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா, இப்போ நிறைய பேருக்கு கோவம் வருது. அதெல்லாம் கிறுக்கல் கிடையாது. அது வந்து ஒரு புடைப்பான ஒரு எழுத்து அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே அது புடைக்கப்பட்ட எழுத்தா? இல்ல கிறுக்கி வச்சுட்டு வந்திருக்காங்களா? இல்ல பொறிச்சு வச்சுட்டு வந்திருக்காங்களா? அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம். ஏன் இன்னைக்கு நம்ம இத பத்தி முப்பாட்டன் டைரியில பேசணும், தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். எல்லாத்துக்கும் மேல அங்க ஒரு ஒரு எழுத்துக்கள், ஒரு பேச்சு, ஒரு எழுத்து, ஒரு வார்த்தை, ஒரு பெயர் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் இங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதுல இருந்த பெயர்கள் வந்து தமிழ் பெயர்களே கிடையாதுங்கிற ஒரு விவாதம் வேற போய்க்கிட்டு இருக்கு. அது உண்மையிலேயே தமிழ் கிடையாதா? அவங்க வந்து சொன்னது பொய்யா? அப்படிங்கிறது வரைக்கும் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். முப்பாட்டன் டைரி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்களுடைய ஆதரவு முன்னோக்கி சொல்றதுக்கு இந்த தமிழ் சமூகத்தை பத்தி, தமிழை பத்தி, தமிழ் இலக்கியங்களை பத்தி, தமிழ் கதைகளை பத்தி, தமிழ் வரலாறை பத்தி உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு எங்களுக்கும் ஒரு ஊக்கியா இருக்கும். நம்ம சென்னையில நம்முடைய தமிழ்நாடு தொல்லியல் துறை வந்து ஒரு கருத்தரங்கம் ஒன்று நடத்துனாங்க. ஒரு பன்னாட்டு கருத்தரங்கம். பல நாடுகள்ல இருக்கிற ஆராய்ச்சியாளர்கள் தங்களுடைய ஆய்வு கட்டுரைகளை இந்த கருத்தரங்கத்துல வந்து சமர்ப்பிச்சாங்க. அதுல குறிப்பா முதல் கட்டுரையை 2 பேர் வாசிச்சாங்க. அந்த கட்டுரையில அவங்க சொன்ன அந்த உண்மை இருக்கு இல்லையா, அவங்களுடைய ஆய்வு முடிவு இருக்கு இல்லையா, அது வந்து உலகத்தையே இன்னைக்கு தமிழ்நாடு நோக்கி திரும்பி பார்க்க வச்சிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கல்வெட்டுல இருக்கிற எழுத்துக்கள், கல்வெட்டுல அப்படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தொடர்பான ஆராய்ச்சிகளை நீங்க சமர்ப்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தரங்கத்தை தான் நம்ம தமிழ்நாடு தொல்லியல் துறை வந்து நடத்திச்சு சென்னையில. இந்த ஆய்வரங்கத்துல பிரெஞ்சு இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேர் ஈஸ்டர்ன் ஸ்டடீஸ், அதாவது தூர கிழக்கு நாடுகளை பற்றி ஆய்வு செய்யக்கூடிய ஒரு நிறுவனம், அங்கே இருந்து ஒரு 2 பேர் ஒரு ஆய்வு கட்டுரையை, கல்வெட்டு தொடர்பான அவர்கள் செய்த ஆய்வு கட்டுரையை நம்மக்கிட்ட சமர்ப்பிச்சிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 2024 நாங்கள் எகிப்தில் இருக்கிற வேலி ஆஃப் கிங்ஸ் அப்படிங்கிற அந்த மன்னர்களை அடக்கம் செய்திருக்கிற கல்லறைகள் நிறைந்திருக்கிற அந்த பள்ளத்தாக்குக்கு போனோம். கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி, அதாவது 18ஆம் நூற்றாண்டோட இறுதியில் 19ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்தில் ஜூல்ஸ் பெய்ட் அப்படிங்கிறவர் என்ன பண்ணார், அங்கே இருக்கிற அந்த கல்லறைகளில் இருக்கிற அந்த எழுத்துக்களை எல்லாம் ஆராய்ச்சி செய்து கிரேக்க கிராஃபிட்டிஸ் அப்படின்னு அதை படியெடுத்து கிட்டத்தட்ட 2000க்கும் மேல் அந்த கிறுக்கல்கள் இருந்து அதையெல்லாம் ஒரு நூலாக தொகுத்து வெளியிட்டிருக்கிறாரு. நாங்களும் அது அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் அந்த ஆராய்ச்சி நடத்துறதுக்காக, அந்த கல்வெட்டில் என்னெல்லாம் இருக்குது அப்படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த பள்ளத்தாக்குக்கு நாங்கள் போனோம். அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு உண்மை தெரிய வந்துச்சு. என்ன அப்படின்னா, அங்கே இருந்த அந்த 2000க்கும் மேற்பட்ட அந்த கிராஃபிட்டிஸ், அந்த கிறுக்கல்கள் இருக்கு இல்லையா, அது வெறும் கிரேக்கத்தால் மட்டுமே ஆனது கிடையாது. கிரேக்க எழுத்துக்களால் மட்டுமே அது பொறிக்கப்பட்டது கிடையாது. இந்தியாவில் பழம்பெரும் காலத்தில் பயன்படுத்தின எழுத்துக்களும் அந்த கல்லறைகளில் இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிய வந்துச்சு. அந்த ஜூல்ஸ் பெய்ட் அவருடைய ஆராய்ச்சியை பண்ணும்போது அவரால் அந்த எழுத்துக்களை அடையாளம் காண முடியல. ஆனால் இப்போ நாங்கள் அதை கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த கிடைத்த எழுத்துக்களில் பெரும்பாலானது தமிழ் எழுத்துக்கள் அப்படின்னு அவங்களுடைய ஆய்வுகளில் சொல்லியிருக்காங்க. அப்படியா, அங்கே இருக்கக்கூடியது தமிழ் எழுத்துக்களா அப்படிங்கிற சர்ச்சை வந்து இப்போ கிளம்பியிருக்கு. ஏன்னா அதை அவங்களால ஏற்றுக்க முடியல. அந்த கல்வெட்டினுடைய காலம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆராய்ச்சியாளர்கள் கணிச்சிருக்காங்க அப்படின்னா, கிபி 1ஆம் நூற்றாண்டுலேருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும். சரியா? இதற்கு இடைப்பட்ட காலத்தில் நம்ம ஊர்ல இருந்து அங்கே போயிருக்காங்க அப்படிங்கிறது வந்து நம்ம இதில் பெருமிதம் அடைஞ்சிக்கலாம். நம்மளுக்கு வந்து இந்த ஆய்வு சொல்ல வரக்கூடிய உண்மை என்னென்னா, அரசவையில் ஒரு தூதராகவோ இல்லை படை வீரர்களாகவோ இல்லை வாணிகர்களாகவோ ஏதோ ஒன்றன் பொருட்டு பல நாடுகளோடு நமக்கு தொடர்பு இருந்துச்சு. நாம் ஒன்றும் கடல் தாண்டாமலோ இல்லை பக்கத்து ஊருக்கு கூட போகாமலோ இருந்தவங்க கிடையாது. நமக்கும் கடல் கடந்து வாணிபம் செய்யக்கூடிய, மக்களோடு தொடர்பு ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு உறவு தமிழர்களுக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறத நிரூபிக்கக்கூடிய ஒரு ஆராய்ச்சி ஒன்று. இரண்டாவது, சர்ச்சைக்குள்ளானது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா,
அந்த கல்லறைகளில் கிறுக்கி வைக்கப்பட்டிருக்கிற அந்த கிராஃபிட்டிஸ் இருக்கு இல்லையா, அது தமிழில் இருக்குது அப்படின்னு இந்த ஆராய்ச்சியாளர்கள், அதாவது இங்கோ ஸ்டார்ச் அப்படிங்கிறவரும் அந்த சார்லட் ஸ்மித் அப்படிங்கிற இந்த கட்டுரையை சமர்ப்பித்த அந்த 2 ஆராய்ச்சியாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேரும் சொல்கிறது, அங்கே சில பெயர்களை பார்த்தோம் நாங்கள். அந்த பெயர்களில் என்ன இருந்துச்சு அப்படின்னா, அந்த தமிழ் எழுத்தில் இருந்துச்சு அப்படின்னு நாங்கள் சொன்னோம் இல்லையா, அதில் என்ன இருந்தது அப்படின்னா, கீரன் அப்படிங்கிற எழுத்து இருந்தது, சாத்தன் அப்படிங்கிற எழுத்து இருந்தது, கோபன் வரத கண்டன் அப்படிங்கிற அந்த எழுத்து இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் சிகை கொற்றன் வரக்கண்ட அப்படிங்கிறதும் அதில் குறிக்கப்பட்டு இருந்துச்சு. அதுலேயும் இந்த சிகை கொற்றன் அப்படிங்கிறத பிடிச்சிக்கிட்டாங்க, மீதி எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், அதெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க. இந்த சிகை கொற்றன் இருக்கு இல்லையா, இந்த சிகை கொற்றன்லேயும் கொற்றனை நீங்களே வச்சுக்கோங்க, அந்த சிகையை மட்டும் எங்களுக்கு கொடுத்துருங்க. ஏன்னா சிகைங்கிறது தமிழ் சொல்லு கிடையாது, அது எங்களுடைய சமஸ்கிருத சொல், அதனால் அது சமஸ்கிருதமாக தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வாதாடுறாங்க. உண்மையிலேயே அது சமஸ்கிருத வார்த்தை தானா, இல்லை தமிழ் சொல் இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாமா? இப்போது அந்த சிகை கொற்றன் அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி கிடைத்த சில வார்த்தைகள் இருக்கு இல்லையா, சில பெயர்கள் இருக்கு இல்லையா. சாத்தன் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும், மணிமேகலை எழுதினது யாரு, சீத்தலை சாத்தனார். அவர் வந்து ஒரு வாணிபர், கூல வாணிகம் செய்த ஒரு சாத்தனார். என்னென்னா கூல வாணிகம் அப்படிங்கிறது இந்த சோளம், கம்பு, கேழ்வரகு, இந்த கூலம், அந்த தானியங்களை வாணிபம் செய்த ஒருத்தர் தான் கூல வாணிகன். அந்த சாத்தனார் அவர் வந்து வாணிபம் செய்தவர். அப்போ சாத்தன்கிற பெயர் நம்மக்கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால் இருக்குது. கோபன் வரதகண்டன் அப்படிங்கிற அந்த கோபன்கிற அந்த பெயர் இருக்கு இல்லையா, அது அம்மன் கோவில்பட்டியில் கிடைத்த கல்வெட்டில் இந்த வார்த்தை வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போ இந்த வார்த்தையும் நம்மக்கிட்ட இருக்குது. நிறைய மண்பானைகளை தோண்டின இடத்துல கீரன் அப்படிங்கிற வார்த்தை நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த சிகை கொற்றன் அப்படிங்கிற வார்த்தையில் இருக்கிற சிகையை வச்சுக்கலாம், சிகைக்கு நம்ம அப்புறம் வரலாம். இந்த கொற்றன் அப்படிங்கிற இந்த வார்த்தை இருக்கு இல்லையா, இது எங்கே கிடைச்சிது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கரூருக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த புகழூர் கல்வெட்டு இருக்கு பாருங்க, இந்த கொற்றன் அப்படிங்கிற வார்த்தை வந்து அந்த கல்வெட்டில் நமக்கு இருக்கா. 168வது பாடல், 171வது பாடல், 172வது பாடல் புறநானூறில் பிட்டங்கொற்றன் அப்படின்னு ஒரு படைத்துணைவன். யாருடைய படைத்துணைவன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சேரமான் கோதையனுடைய படைத்துணைவன். அவனும் ஒரு வள்ளல் மாதிரியே வாழ்ந்திருக்கான். அவனை வந்து பார்க்குறது ரொம்ப கடினமாக இருந்திருக்கு புலவருக்கு. ஆனால் அவனை பார்த்ததுக்கப்புறம் வாரி வாரி கொடுத்துருக்கான். அவனுடைய கை வந்து எப்போவுமே ஓயவே இல்லை, அவனுடைய வள்ளல் தன்மை மிக பெரிது அப்படின்னு அவரை ரொம்ப புகழ்ந்து எழுதியிருக்காங்க புறநானூறில். இந்த பிட்டங்கொற்றனை குறிப்பிடுறதுக்கே 3 பாடல்கள் நம்முடைய புறநானூரில் இருந்திருக்கு. அப்போ பிட்டங்கொற்றன் அப்படிங்கிற பெயரில் ஒரு போர் வீரன் இருந்திருக்கிறாரு, ஒரு படையை கையாளுகிற ஒரு படைத்தலைவன், ஒரு துணைவன், அரசனுக்கு துணையாக ஒருத்தர் இருந்திருக்கிறாரு. அவரை கொற்றன்கிற பெயராலேயே நம்ம அழைச்சிருக்கோம். இதை தாண்டி ஒரு புலவருடைய பெயருமே கொற்றன் அப்படிங்கிற பெயரில் இருக்குது. குறுந்தொகையில் பாலை பாடல் இருக்கு இல்லையா, அதாவது பிரிவை பற்றி பாடக்கூடிய ஒரு புலவர் கச்சிப்பேட்டு காஞ்சி கொற்றன் அப்படிங்கிற பெயர்லேயே இருந்திருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேலே நம்ம கொற்றவை பற்றி நம்ம ஒரு எபிசோடு கொடுத்துருப்போம் இல்லையா, கொற்றவைக்கு உருவம் இருந்தா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, கருவுற்ற பெண்ணை கடவுளாக்கிய தமிழன் அப்படிங்கிறதுல கொற்றவையை பாடி இருக்கிறாரு கொற்றனாருங்கிற புலவர். 2 பாடல்களை பாடி இருக்கிறாரு. அப்போது கொற்றனாருங்கிற பெயரில் புலவர்களும் இருந்திருக்காங்க. அப்போது அந்த பெயரே நம்மக்கிட்ட வழக்கத்தில் இருந்திருக்கு. அப்போது கொற்றன் அப்படிங்கிற வார்த்தை நமக்கு சொந்தமானது தான் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் இல்லையா. சிகை அப்படிங்கிறதுக்கு வருவோம். இந்த சிகை அப்படிங்கிற வார்த்தையை வச்சு தான் இது வந்து தமிழே இல்லை, இது சமஸ்கிருதம் தான். பிராகிருதத்தில் அங்கே எழுதியிருக்காங்க. அதாவது அந்த எகிப்து பள்ளத்தாக்கில் இருந்த கல்லறைகளில் தமிழி மட்டுமே கிடைக்கல. கிட்டத்தட்ட 30 இடத்துக்கு மேலே நம்ம இந்தியாவில் பழங்காலத்தில் பண்டைய காலத்தில் புழங்கின எழுத்துக்களில் பொறிக்கப்பட்டிருக்கு. அதுலேயும் 5 கல்லறைகளுக்கு மேலே 8 இடங்களில் இந்த சிகை கொற்றன் அப்படிங்கிற இந்த வார்த்தை வருது. அதிகமாக இந்த தமிழ் எழுத்துக்கள் கிடச்சிருக்கு. இந்தியாவில் பழங்காலத்தில் புழங்கின நம்முடைய மொழிகளில் அதிகமாக இந்த தமிழ் எழுத்துக்கள் கிடச்சிருக்கு. சரியா? அப்போது இந்த சிகை கொற்றன்கிறது அதிகப்படியாக வந்ததுனால தான் இது வந்து அதிகமாக ஹைலைட் ஆகி இன்றைக்கி பேசு பொருளாகவும் மாறி இருக்கு. இந்த சிகை அப்படிங்கிறது தமிழ் சொல் தானா அப்படின்னு சொல்லி பார்த்தா, சீகைக்காய் அப்படிங்கிறத நாங்கள் வந்து சமஸ்கிருதத்தில் தான் பயன்படுத்துவோம், இது வந்து தமிழில் கிடையாது அப்படின்னு சொல்லி வாதாடுறவங்களுக்கு அந்த வார்த்தை நம்மக்கிட்ட இருக்கா இல்லையா அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். சிகை அப்படிங்கிற வார்த்தை நம்மக்கிட்ட இருந்திருக்கு. எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பரிபாடலில் 7வது பாடல் 70வது வரியில் சிகை அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம். எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிகை கிடந்த ஊடலின் செங்கன்,
சிகை கிடந்த ஊடலின் செங்கண் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயன்படுத்துகிறோம். அதாவது வைகை ஆற்றில், அதாவது வைகை ஆற்றில் தண்ணி புரண்டு வருது. அந்த தண்ணியில் மக்கள் எப்படியெல்லாம் குளிச்சாங்க, எப்படியெல்லாம் அந்த தண்ணியை பயன்படுத்திக்கிட்டாங்க, அதில் ஆடி பாடி எப்படி கூத்தாடினாங்க அப்படிங்கிற விளக்கம் எல்லாம் அந்த 7வது பாடலில் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல சிகை கிடந்தன அப்படிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அதுக்கு புலியூர் கேசிகன் அதுக்கு எப்படி உரை எழுதியிருக்கிறாரு தெரியுமா, எப்படி விளக்கம் சொல்லியிருக்கிறாரு தெரியுமா? அதாவது தலைவனும் தலைவியும் பயங்கர கோபத்தில் இருக்காங்க. அவங்க 2 பேரும் அந்த தண்ணியில் குளிச்சாங்களா, புனல் ஆடினாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க 2 பேரும் புனல் ஆடினாங்க, ஆனால் பயங்கர கோபத்தில் இருந்தாங்க. அவளுடைய கண்ணு பயங்கரமாக செவந்து போயிருந்தது. அதை பார்த்து, அந்த சிவப்பை பார்த்து தலைவன் இன்னும் ரசிச்சான் அப்படிங்கிற மாதிரிலாம் அதில் வரும்போது, சிகை கிடந்தன அப்படிங்கிறதுக்கு குறைவு அப்படிங்கிற ஒரு பொருளை புலியூர் கேசிகன் இந்த இடத்துல கையாண்டிருக்கிறாரு. ஆனால் நிறைய இடங்களில் அந்த புனலில் நீராடினதுனால அவளுடைய கூந்தல் விரிந்து கிடந்தது. அந்த சமயத்தில் அவளுடைய கண்ணும் சிவந்திருந்தது அப்படிங்கிற விளக்கமும் அதுக்கு கொடுக்கப்படுது. அப்போது இந்த சிகை அப்படிங்கிற வார்த்தை இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது கூந்தல் அப்படிங்கிற பொருள்லையோ இல்லை குறைவு அப்படிங்கிற பொருள்லையோ சிகைங்கிற வார்த்தை நம்மக்கிட்ட இருந்திருக்கு. நம்மக்கிட்ட அந்த சிகைங்கிற வார்த்தை இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது. இப்போ கலித்தொகைக்கு வாங்க. கலித்தொகையில் 54வது பாடலில் ஒரு வார்த்தை குறிப்பிடப்படுது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிகழிகை. இதான் இங்கே ஹைலைட். இந்த சிகழிகை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஜடமாட்டி. ஓகேவா? அதாவது ஒரு கொண்டை ஊசி, ஒரு 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 முடியை சுற்றி அது கலைஞ்சிராமல் இருக்கிறதுக்கு அதை நலமாக கட்டி வைக்கணும், அது அங்கங்கே கலைஞ்சி தொங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு ஜடை மாட்டி. சரியா? அதுதான் சிகழிகை. அந்த சிகழிகை எப்படி இருந்துச்சான் அப்படின்னா, அந்த வடிவம் இருக்குல்ல, சிலது பூ மாதிரி இருக்கும், சிலது வேறு வேறு டிசைன்ஸ்லாம் வேறு வேறு வடிவத்துலலாம் நம்ம அந்த ஹேர் கிளிப்ஸ் செஞ்சு எடுத்துகிட்டு வருவோம் இல்லையா, நிறைய டிசைன்ஸ் இருக்கும் இல்லையா, நிறைய வடிவம் இருக்கும் இல்லையா. அதே மாதிரி இந்த சிகழிகை என்ன வடிவத்தில் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மீன் வடிவத்தில், மகரவாய் அப்படின்னு அதனுடைய வடிவம் குறிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அது எதால் செய்யப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொன்னால், தங்கத்தால் செய்யப்பட்டிருந்த அந்த சிகழிகை அதை தலைவி தன்னுடைய கூந்தலில் செருகி வச்சுருந்தாங்க. அப்போது சிகழிகை அப்படிங்கிறது எது? இந்த வார்த்தையை நல்லா குறித்து பாருங்கள். சிகக்காய் அப்படின்னு சொல்லலாமா, சிகைக்கு போடக்கூடியது சிகக்காய்னு வருமா? அப்போ சிகைக்கு நாங்கள் பயன்படுத்தின அந்த ஜடமாட்டியை நாங்கள் சிகழிகைன்னு சொல்கிறோம். அப்போ சிகழிகை அப்படிங்கிறது சிகை தமிழ் சொல் இல்லையா? இதை நீங்கள் சமஸ்கிருதம் தான் அப்படிங்கிறதுக்கு எப்படி நீங்கள் ஆதாரம் கொடுப்பீங்க? சிகழிங்கிற வார்த்தை எங்ககிட்ட இருந்திருக்கு, சிகைங்கிற வார்த்தை எங்ககிட்ட இருக்கு. அப்போது சிகைங்கிறது கூந்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் சங்க இலக்கியத்திலிருந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அந்த வரியுமே எப்படி வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொலம்புனை மகரவாய் நுங்கிய சிகழிகை நலம்பெற சுற்றிய குரலமை ஒரு கால் அப்படின்னு இந்த இடத்துல, இந்த கலித்தொகையினுடைய இந்த இடத்துல இந்த சிகழிகை அப்படிங்கிற வார்த்தையை குறிப்பிடுறாங்க. அப்போது சிகைக்காய் அப்படின்னு சொல்கிறது சிகை அப்படிங்கிற இருந்து வந்த வார்த்தை தான், முடிக்கு போடுறதுனால தான் அது சிகைக்காய் அப்படிங்கிறது வந்தது, இது எல்லாமே சமஸ்கிருதம் தான் அப்படின்லாம் இது வாதிடுறது அப்படிங்கிறது ரொம்ப அபத்தமாக இருக்குது. ஏன்னா ஏற்கனவே கேசம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எனக்கு தெரிஞ்சு சமஸ்கிருதத்தில் ரொம்ப நாளாக புழங்கிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. சிகை அப்படிங்கிறதுக்கான உண்மையிலேயே ரிக்வேதத்திலையோ இல்லை அதர்வண வேதத்திலையோ எங்கேயாவது இந்த சிகை அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கா அப்படிங்கிறத தேடி பார்க்கணும். நான் சங்க இலக்கியத்திலிருந்து சிகை அப்படிங்கிற வார்த்தை எங்ககிட்ட இருக்குது, அப்போ சிகைங்கிறது தமிழ் தான் அப்படிங்கிறது தமிழ் சொல் தான் அப்படிங்கிறதுக்கான நான் உங்களுக்கு ஆதாரம் கொடுத்துருக்கேன். எல்லாத்துக்கும் மேலே இந்த சிகைக்காய், இந்த சிகை, இந்த சிகழிகை இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம முடியல ரொம்ப நேரமாக கூந்தலை ஒழுங்காக சீவவே முடியல, ஏன்னா சிக்கு பிடிச்சிருக்கு, அந்த சிக்கெல்லாம் நான் ஒழுங்காக சீவி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம் தெரியுமா. முடியல சிக்கு பிடிச்சிருக்கிறதுக்கு தான், ஒன்னோடு ஒன்று பின்னி அதை சரியாக நம்மளால் சீவ முடியாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த சிக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். இந்த சிக்கு அப்படிங்கிறது எங்கேருந்து வந்தது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கான வேர் சொல் என்னால் சொல்ல முடியும். இக்கு அப்படிங்கிறதுலேருந்து இந்த சிக்கு அப்படிங்கிறது வந்தது அப்படின்னு நான் சொல்லுவேன். எப்படின்னா, இக்கட்டான சூழ்நிலையில் நாங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கோம் இல்லை, நான் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஊர் பக்கம் சொல்லுவோம்ல. இக்கட்டான சூழ்நிலை அப்படிங்கிறது என்னது? மீள முடியாத, பிரித்து எடுக்க முடியாத, அதிலிருந்து தப்பிச்சு வர முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் எப்படியாவது அதிலிருந்து நம்ம தப்பிச்சு வந்துடணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம அந்த இக்கட்டான அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவோம் இல்லையா. இக்கு, அந்த இக்கும் இந்த சிகையும் சேர்ந்துச்சு அப்படின்னா சிக்கு அப்படின்னு வரும் நமக்கு. எங்கள் சிகையில்
இருக்கக்கூடிய அந்த இக்கட்டான சூழ்நிலை என்னவா மாறுச்சு? சிக்கு. அப்போ கூந்தலில் வரக்கூடிய அந்த சிகையில் வரக்கூடிய அந்த இக்குக்கு பேர் சிக்கு, அந்த கூந்தலுக்கு வைக்கக்கூடிய அந்த ஜடைமாட்டிக்கு பேர் சிகழிகை, அந்த கூந்தலுக்கு பேர் சிகை. அப்போது இது தமிழ் வார்த்தை அப்படிங்கிறது நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். இந்த சிகை கொற்றன் ரெண்டும் சேர்ந்து ஒரு பெயராக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த முடி தொடர்பான கூந்தல் தொடர்பான இந்த சிகை அலங்காரம் இருக்கு இல்லையா, நம்ம சிகை அப்படிங்கிறத வேற வேற பார்க்காம சிகை அப்படின்னு சொன்னோன்னே சிகை அலங்காரம்ங்கிற வார்த்தை தான் நம்மளுக்கு பட்டுன நினைவுக்கு வரும் இல்லையா. அப்போது இந்த சிகை அலங்காரங்கள் தொடர்பான வாணிபம் செய்ய எகிப்துக்கு போன ஒரு வாணிகனாக கூட இருக்கலாம். ஏன் அது ஒரு போர் வீரனாக தான் இருக்கணும், அது ஒரு பெயராக தான் இருக்கணும்ல நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கோம், சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம். முத்து விற்க போன மாதிரி, பவழங்களை விற்க போன மாதிரி, நறுமண பொருட்களை விற்பதற்கு போன மாதிரி சிகை அலங்கார பொருட்களை விற்க போன ஒருத்தன் சிகை கொற்றனாக இருக்கலாம் இல்லையா. அப்போது சமஸ்கிருதம் தானா அப்படின்னு சொன்னால் இல்லவே இல்லை. சிகை கொற்றன் அப்படிங்கிறது தமிழ் சொல் தான், அங்கே எழுதப்பட்டிருக்கிறது தமிழி தான் அப்படின்னு நம்முடைய ஆய்வாளர்கள் நமக்கு சிகை கொற்றன் அங்கிருந்து வார்த்தையை கொண்டு வந்து நம்மக்கிட்ட சேர்த்த அந்த ஆராய்ச்சியாளர்கள் இங்கோ ஸ்டார்ச்சும் ஆகட்டும் சார்லட் ஸ்மித்தும் ஆகட்டும் அவங்களே சொல்லிட்டாங்க அது தமிழ் எழுத்துக்கள் தான் அப்படிங்கிறது. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கும் அது சந்தேகம் தான். கொற்றன் அப்படிங்கிறது தமிழ் சொல்லலாம், ஒருவேளை சிகை அப்படிங்கிறது சமஸ்கிருதமாக இருக்கலாம் அப்படிங்கிறதும் அவங்களுடைய சந்தேகத்தின் பேரில் தான் அவங்க சொன்னாங்களே தவிர்த்து அவங்க ஆதாரபூர்வமாக சொல்லலை. ஆதாரத்தை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அப்போது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிகை கொற்றன் அப்படிங்கிறது தமிழ் சொல் தான், அங்கே இருக்கிறது தமிழ் எழுத்துக்கள் தான். நம்முடைய தமிழன் பன்னெடுங்காலத்துக்கு முன்னாடியே உலக அளவில் தொடர்பு வைத்திருந்தான் அப்படிங்கிறதும் உண்மை. இன்னும் நிறைய வரலாறு நம்ம தேடி பார்க்கணும் அப்படிங்கிறதும் நிஜம். நன்றி, வணக்கம்.